கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இல்ல மகளே, இந்த இல்ல மகனே, இந்த பலவீனத்தின் நிமித்தமா உன் ஓட்டம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல, நான் உன்னை கொண்டு ராஜ்யங்களை அசைப்பேன், உன்னை கொண்டு மனிதர்களை சந்திப்பேன். உன்னுடைய சாட்சி அநேகரை உயிரோடு எழுப்ப போகிறதே. நன்றியப்பா, நன்றி. உம்மால் கூடும் எல்லாம் கூடும். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, உம்மால் கூடும் எல்லாம் கூடும். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. மனதுருகி காரம் நீட்டி மனதுருகி காரம் நீட்டி அதிசயம் செய்பவரே. உங்க கரத்தை நீட்டுங்கப்பா, உங்க கரத்தை நீட்டுங்கப்பா. எங்க பிள்ளைங்க மேல உங்க கரத்தை நீட்டுங்க ஆண்டவரே. என்று சொல்லி சுகமாக்கினி ஐயா, சித்த அப்பா. எங்க பிள்ளைங்க சுகமாகிறது யாருமே விரும்பலப்பா. அத்தனை வருஷமா பெதஸ்தா குளத்துல கடுத்து கிடந்தாலும் அவன் சுகமாகட்டும்னு யாருமே விரும்பலையாப்பா. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நிறைய பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் அப்படிதான்ப்பா. அவங்க சுகமாகணும்னு யாருமே சித்தம் வைக்கல. ஒரு விஷயம் கூட எல்லாரும் சித்தம் உண்டு, சுத்தமாக என்று சொல்லி சுகமா. எனக்கு விருப்பம் இருக்கு, எனக்கு விருப்பம் இருக்கு, எனக்கு விருப்பம் இருக்கு. உங்க விருப்பம் வரட்டும் ஆண்டவரே, எனக்கு உங்க விருப்பம் வரட்டும் ஆண்டவரே. சுகமாக்கினி ஐயா என்று சொல், சுகமாக்கினி ஐயா என்று சொல். சுகம். பலவீனமா இருக்கிறவங்க இந்த வார்த்தையை கையை உயர்த்தி சொல்லுங்க. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. என் நோய். அந்த மருத்துவமனையில் இருக்கிறவங்களை நினைங்க ஆண்டவர். அந்த பல நாட்களாக பலவீனமா இருக்கிறவங்களை நினைங்கப்பா. அந்த சுகர் வியாதி நார்மல் வரட்டும், அந்த பிரஷர் வியாதி நார்மலுக்கு வரட்டும். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண
என்று சொன்னீரே ராஜா, உன்னை முதிர் வயது வரைக்கும் நான் நடத்துவேன். ஆயுசை கேட்டால் தீர்க்க ஆயுசை தருகிற கர்த்தர், ஆயுசை கேட்டால் தீர்க்க ஆயுசை தருகிற கர்த்தர். இப்ப தகப்பனார் மேல, இப்ப தாயார் மேல தீர்க்க ஆயுசு, இந்த மகன் மேல தீர்க்க ஆயுசு. ஹalleluya. உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை இப்போ உம்முடைய வல்லமை உம்முடைய மகிமை கடந்து போய் சுகமாக்கட்டும். நன்றி அப்பா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. என் விண்ணப்பத்தை, என் கண்ணீரை காண்பவர், சுகம் தருபவரே, நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகம். ஹalleluya. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகம். எகிப்திற்கு வர பண்ணின எந்த வியாதியையும் நான் உனக்கு வர பண்ணேன். உன் வம்சத்திலே மலடி இல்லை, நொறுங்குண்டது இல்லை, சிதைவு இல்லை, பலவீனப்பட்டவர் ஒருவரும் இல்லை. நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனையை இதுவரையில் உங்க மகிமை நடத்ததற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே. உங்களுக்கு சித்தமா இருக்குமானால் மாதம் மாதம் இதே போல ஒரு ஹீலிங் சர்வீஸ் அப்படியே நாங்க உங்களை ஆராதிச்சுட்டே இருக்கணும். உங்க பிரசன்னம் அப்படியே சுகமாக்கிட்டு போயிட்டே இருக்கணும். உங்க பிரசன்னம் ஒவ்வொருத்தரையும் அப்படியே தொட்டு அப்படியே சுகமாக்கிட்டே போகணும். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக ராஜா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த ஆராதனை அப்படியே அப்படியே நடத்தும் போது ஆண்டவர் மட்டும் என்னுடைய இருதயத்துல அப்படியே வார்த்தைகள் அப்படியே தந்துட்டே அப்படியே ஆராதனை அப்படி நிறுத்தக்கூட முடியல. அந்த பிரச்சனை நிறைய பேரை தொட்டுட்டு இருக்கிறத நான் ஃபீல் பண்றேன். எஸ், ஆமா, ஆன்லைன்ல இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை தொடுது அந்த பிரச்சனை. ஹல்லேலூயா. அப்படியே முடியலன்னா கூட உட்கார்ந்துங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே அப்படியே கண்களை மூடி அப்படியே அந்த பிரசனத்தை உணர்ந்து ஏதோ ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்குள்ள உண்டு பண்ணுது. நிறைய பேருக்குள்ள பிசாசு வச்சிருக்க அந்த கட்டுகளை எல்லாம் அவருடைய பிரசனம் உடைக்குது. அவருடைய பிரசனம் அப்படியே அந்த கட்டுகளை உடைச்சு அந்த திருமண தடைகள் எல்லாம் மாறுது. எது கை வச்சாலும் அப்படியே நஷ்டமாக போற நிறைய பேருக்கு அவருடைய பிரசனம் அப்படியே தொட்டு அவளை சுகப்படுத்தி, இனி இல்ல நீ கையிட்டு செய்யும் எல்லாவற்றிலையும் கர்த்தர் ஒரு மாற்றத்தை கர்த்தர் தர போற. அந்த பிரசனத்தை அப்படியே வாஞ்சிங்க, அந்த பிரசனத்தை அப்படியே விரும்புங்க. அந்த மகிமைக்குள்ள அப்படி வேற எந்த கான்சென்ட்ரேஷனும் வேணாம். அப்படியே கண்களை மூடி அப்படியே தேவ சமூகத்துல போ இயேசுவே அப்படின்னு சொல்லி சத்தமா ஜெபம் பண்றவங்க ஜெபம் பண்ணுங்க. இயேசுப்பட்ட பேசுறவங்க அப்படியே பேசுங்க. மன்னிப்பு கேட்கறவங்க அப்படியே மன்னிப்பு கேளுங்க. என்ன தொடுங்க ஆண்டவரேன்னு சொல்றவங்க தொடுங்க. அவருடைய பிரசனத்துக்குள்ள உட்கார்றதே ஒரு பெரிய ஆசீர்வாதம் தானே. உங்க வாய் அமைதியா இருக்க வேண்டாம், அந்த ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருக்கட்டும். நன்றி நன்றி. இல்ல இல்ல பிரதர், நல்ல சத்தமா சொல்லிட்டே இருக்க பிரதர். அந்த கட்டுகள் அப்படியே அப்பதான் உடையும். உங்களை கர்த்தர் தீர்மானிச்சிடணும். இல்ல கர்த்தர் உங்களை ராஜாக்களோட அமர பண்ணுகிற காலம் வரப்போகுது. அவருடைய பிரசன்னம் மட்டும் உங்களை தொட்டுச்சுன்னா அவ்வளவுதான், நீங்க கண்டிப்பா ராஜாக்களோட தான் உட்காருவீங்க.
அப்படியே ஜெபம் பண்ணிட்டேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.